ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரஞ்சு ஆல்மண்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் சுகர் போட்டுக்கிறோம். முதல்ல அதோட ஆரஞ்சு ஜெஸ்ட்டு, ஆரஞ்சோட தோலை லைட்டாக திருவி வச்சுருக்கேன். அதையும் அந்த சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் நல்லா அந்த சுகரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையும் ஆட் பண்ணி அதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ முட்டை 2மே அதோடு நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே பேல் எல்லோ கலரில் வரணும். அந்த அளவுக்கு அந்த சுகரோடு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார், ஆல்மண்ட் ஃப்ளார் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன், பாருங்கள். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஜல்லடையில் பாதி பாதியாக தான் சலிச்சு விட போகிறோம். ஃபஸ்ட்டு பாதி சலிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மீதி பாதியை சலிச்சு விட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இந்த மாதிரி இருக்கா. இப்போ அந்த ஆரஞ்சு ஜூஸையும் 1/2 கப் மில்க்கும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கேக் பேட்டர் கிடச்சிடும். இப்போ பேக் பண்ணுறதுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லைன்டு டின்னில் இந்த மாதிரி இதுலேயும் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் பேன்லேயும் நீங்கள் பேக் பண்ணலாம் கேக்கை. எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் கார்னிஷ் பண்ணும் போது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். மேலே அது போட்டோன்னா போட்டுட்டு நான் 30 minutes 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 25 minutesல கூட முடிக்கலாம். கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக வந்தது. இது ரொம்ப சாஃப்டாகவும் ஆரஞ்சோட ஃப்ளேவர்ஸோடையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுங்கள்.